அண்ணாமலை வந்து எப்படியாவது இந்த கூட்டணியை வந்து உடைச்சிடணும். சரியான நேரத்தில் சரியான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு. எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்குமா இல்லை நீடிக்காதுன்னு எடுத்துக்கலாமா? எப்படியாவது நயினார் நாகேந்திரனை வந்து ஒழிச்சு கட்டிடணும். பெரிய ஒரு பதவியில் இருந்தவர் தான். ஏன்னா அவர் வந்து நான் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார். அதிமுக பிஜேபி கூட்டணி வராதுன்னாரு. அடுத்த முதலமைச்சர் நம்ம தான். விஜய் அதாவது டிவிகேயை இந்த கூட்டணிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சியில் இருந்தாங்க. அதான் விஜய் வந்து கொஞ்சம் தெளிவாயிட்டாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தமிழ்நாட்டையே மொத்தமாக பிளாட் போட்டு விற்கணும் அப்படின்னா அதற்கு முதலமைச்சர் பதவி தான் சரியான பதவி. பட் அவர் நினச்சானா 15-20 எம்எல்ஏக்களை கூட உருவாக்கவே முடியும். ஆமாம், ஏன்னா விஜய் வந்து தனித்து நிற்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வாக்குகளை பெருமளவு வாங்குவார். முதலமைச்சருடைய பீஸ் நீங்கள், முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. எப்படின்னா ஒரு புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா தமிழகத்தை மீட்கும் சுற்றுப்பயணம். இதை பற்றி உங்களோட கருத்து? ஒரு எதிர்க்கட்சி தலைவராக, ஒரு தமிழ்நாட்டின் தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஒரு பொதுச் செயலாளராக ஒரு சரியான நேரத்தில் சரியான முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்திருக்கிறாரு. இது வந்து தொடர்ந்து நாங்கள் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் தான் இருக்கிறோம், வேறு யாருக்குமே வாய்ப்புகளே இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணும் விதமாக இந்த பயணத்தை அவர் தொடங்கி இருக்கிறாரு. நம்ம முதல் கட்டமாக அவருக்கு வாழ்த்து சொல்லலாம். வாழ்த்து சொல்லிடலாம். சரி, வாழ்த்துக்கள் சார், சொல்லிவிடுவோம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, கூட்டணியில் இருக்காங்கள்ல, அந்த கூட்டணி கட்சிக்கு எல்லாத்துக்குமே அவர் அழைப்பு விடுத்திருந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். ஆனால் எந்த ஒரு கூட்டணி கட்சிகளையுமே இந்த ஒரு சுற்றுப்பயணத்தில் கலந்துக்கலை. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? கூட்டணி எந்த எலெக்ஷன் வரைக்கும் நீடிக்குமா இல்லை நீடிக்காதுன்னு எடுத்துக்கலாமா? கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரதான கூட்டணி கட்சிகள் பாஜக, பாமக, வேறு யார் இருக்கிறா எனக்கு தெரிஞ்சு பெரிய கட்சிகள் இவங்க இருக்கிறாங்க. அமமுக அவங்க கூட அமமுக வந்து பிஜேபி கூட்டணியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அழைப்புலாம் கொடுக்கல, எங்களுக்கு அதை பற்றி தெரியாதுன்றாங்க. அதாவது அதே மாதிரி அமமுக கூட இருக்கிறவர் இதுக்கு முன்னாடி ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர், இவர் வந்து மக்களை பார்க்கறதுக்காக வந்து ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. அவர் இப்போ இன்பு சுற்றுலா போயிருக்காரு. இதில் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது உண்மையான அதிமுகவோட கூட்டணி வந்து 2 பேர் தான். ஒன்று அதிமுக அப்படிங்கிற அந்த பெயர், இன்னொன்று இரட்டை இலை சின்னம். இந்த 2 தான் உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களோட உண்மையான கூட்டாளிகள், உண்மையான கூட்டணி கட்சி. இப்போ தான் இரட்டை இலைக்கு மேலே தாமரை மலர்ந்துருச்சு சார். ஆமாம், அதாவது ஒரு பக்கம் பிஜேபி அதிமுக கூட்டணிக்குள்ளே பல பிரச்சனைகள். அண்ணாமலை வந்து எப்படியாவது இந்த கூட்டணியை வந்து உடைச்சிடணும், இந்த அதிமுக பாஜக கூட்டணியை உடைச்சிட்டு எப்படி வந்து இது பொது தேர்தலை சந்தித்தாங்களோ, எம்பி எலெக்ஷன் சந்தித்தாங்களோ அதே மாதிரி சந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேலைகளில், உள்ளடி வேலைகளில் அண்ணாமலை ஒரு பக்கம் ஈடுபட்டுருக்கிறார். எப்படியாவது நயினார் நாகேந்திரனை வந்து ஒழிச்சு கட்டிடணும் அப்படிங்கிறது இன்னொரு அவருடைய ஹிடன் அஜெண்டா. இல்லை, அண்ணா சொல்லி தானே இப்போ செருப்புலாம் போட்டிருக்காரு. ஆமாம், அதாவது வந்து ஆமாம் செருப்பு போட்டிருக்கிறாரு. இருந்தாலும் என்னென்னா அண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சதாக அவர் உணர்றாரு. ஏன்னா அவர் வந்து நான் செருப்பு போட மாட்டேன்னு சொன்னார், அதிமுக பிஜேபி கூட்டணி வராதுன்னாரு. அவர் எப்படின்னா ஒரு சீமான் மாதிரி, ஒரு விஜய் மாதிரி நம்ம அடுத்த முதலமைச்சர் நம்ம தான் அப்படிங்கிற அதை நோக்கி கொண்டு போகணும்னு நினச்சாரு. அதுக்கு வந்து கொஞ்சம் காலம் ஆகும், 10 வருஷம் 15 வருஷம் ஆகும். முதல்வர் ஆயிடுவார் அவர். இல்லை, அது ஒரு வேலை சொல்கிறேன், ஒரு வேலை அவர் நினச்சி நடக்கணும்னா கூட, இல்லை எதுனாலும் அரசியல் எதுனாலும் நடக்கலாம். பிஜேபிக்கு தமிழ்நாட்டு வாய்ப்பில் இல்லைனாலும் கூட கடுமையான முயற்சி வந்து திருவணியாகும்ல. யார் அவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள், அவர் கொள்கை நல்ல கொள்கை கெட்ட கொள்கை அதெல்லாம் 2வது விஷயம். ஒரு மனிதர் வந்து கரெக்டான ஒரு பிளான் ஒர்க் அவுட் பண்ணி அவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அதற்கான பலன் இருக்குது. முதலமைச்சராகனா கூட அட்லீஸ்ட் அதை நோக்கி அதை நெருங்கக்கூடிய வாய்ப்பாவது இருக்கும். அதற்கு கண்டிப்பாக உழைக்கணும். வந்து அவருக்கு ஏதோ பதவி கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்களே. ஆமாம், அதாவது என்ன பதவி கிடைச்சாலும் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறோன்னா அதை விட அழகான இன்னொரு பொண்ணு கிடைச்சா உடனே போயிடுவாங்களா? போக மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி அவர் விரும்புகிற பதவி வந்து முதலமைச்சர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அப்படிங்கிற பதவி. அதை நோக்கி போகணும்னு நினைக்கிறார். அவருக்கு நீங்கள் என்ன மாற்றி, அவர் ஏற்கனவே ஐபிஎஸ்ஸாக இருந்தவர் தானே, பெரிய ஒரு பதவியில் இருந்தவர் தான். திரும்ப வந்து எல் முருகனுக்கு கொடுத்த மாதிரி ஒரு இணையமைச்சர் அது இதெல்லாம் கொடுக்கறதுல அவருக்கு பெருசாக உடன்பாடு இல்லை. அண்ணாமலைக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு கவர்னர் பதவி அதெல்லாம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவர் தமிழ்நாட்டினுடைய ஒரு முதலமைச்சர் ஆனால் இன்னும் தமிழ்நாட்டை ஒட்டுமொத்தமாக குத்தகைக்கு எடுத்துக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம் இப்போ அப்படின்னு நினைக்கிறாரு. கவர்னராக இருந்தால் பெருசு சம்பாதிக்க முடியாது, அமைச்சராக இருந்தால் என்னத்தை சம்பாதிக்க முடியும்? அப்போ தமிழ்நாட்டையே மொத்தமாக பிளாட் போட்டு விற்கணும் அப்படின்னா அதற்கு முதலமைச்சர் பதவி தான் சரியான பதவி அப்படின்னு நினைக்கிறார். அவர் முதலமைச்சராகி தமிழ்நாட்டை அப்படி தலைகீழாக மாற்றுவார் அப்படிலாம் அவருடைய திட்டம்லாம் ஒன்று இருக்கிற மாதிரி தெரில.
சம்பாதிப்பதற்கு இருக்கலே என்ன பதவி ரொம்ப உயர்ந்த பதவி, சம்பாதிப்பதற்கு முதலமைச்சர் பதவி தான். அப்போ அதை நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை விரும்புகிறார். இப்போ அதற்கு இவங்கெல்லாம் தயாராக இல்லை. எப்படி அன்புமணி அங்கே தயாராக இல்லையோ, முதலமைச்சர்லாம் வேணாங்க இருக்கிறது இருந்தால் போதுங்கன்னு நினைக்கிறாரோ, அதே மாதிரி பிஜேபியினுடைய தலைமை நினைக்கிறாங்க. மோடி, அமித்ஷா என்ன நினைக்கிறாங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 10 எம்எல்ஏ, ஒரு 1, 2 எம்பி இருந்தால் போதும், அது நமக்கு போதும், இதுக்கு மேலே நம்மளால் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாதுன்னு மோடி, அமித்ஷாவும் நினைக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்களும் அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. நம்மளால் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாதுங்க, ஏதோ அதிமுக தயவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போவோம், அதிமுகவை முடிச்சுட்டு அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு பார்ப்போம், அண்ணாமலை சொல்கிறது மாதிரிலாம் நாம் வந்து தடாலடியெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி அதை பிஜேபி தலைமை ஏற்றுக்கிட்டு தான் அண்ணாமலையை இதுலேருந்து தூக்கிட்டாங்க, தலைவர் பதவியிலிருந்து. இப்போ என்னென்னா, ஏடிஎம்கேக்கு வந்து இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிஜேபி கூட அவங்களுக்கு கூட்டணி வைக்கிறது உடன்பாடு இல்லைனாலும் கூட வேறு வழியே இல்லாமல் அவங்க கூட கூட்டணி வைக்க கூட நிர்பந்தம், அந்த அடிப்படையில் அவங்க கூட்டணி வச்சுருக்காங்க. அது ஒரு பொருந்தாத கூட்டணி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறது மாதிரி அமமுக, அதை சொல்லவே தேவையில்லை. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ், அதையும் சொல்ல தேவையில்லை. இன்னொரு பக்கம் பாமகவில் உட்கட்சி பிரச்சனை. இப்படியான ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் தான் இந்த சுற்றுப்பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறார். அட்லீஸ்ட் அதிமுகவாவது நம்ம கண்ட்ரோலில் முழுமையாக வரணும், நம்ம தான் ஒரு எதிர்க்கட்சி, திமுகவுக்கு அடுத்து மாற்று நம்ம தாங்கிறத ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவர் இந்த பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. அது தொடங்குறது ஒரு பெரிய சக்ஸஸ் தான் அப்படின்னு நான் பார்க்குறேன். கண்டிப்பாக, நிச்சயமாக. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுகவில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்லை பாஜகவில் இருக்கிற ஒரு மாநில தலைவராக இருக்கட்டும், இன்னும் சில தலைவர்களாக இருக்கட்டும், விஜய் அதாவது டிவிகேயை இந்த கூட்டணிக்கு கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சியில் இருந்தாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி விஜய் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு செயற்குழு கூட்டம், மாநில செயற்குழு கூட்டம் ஒன்று கூட்டியிருந்தாங்க. அதில் ஒரு சத்தமாக ஓங்கி ஒழிக்கிற மாதிரி, அது என்ன பார்த்தீங்கன்னா, கொள்கை எதிரி கூடயும் கூட்டணி கிடையாது, அரசியல் எதிரி கூடயும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? அதான் விஜய் வந்து கொஞ்சம் தெளிவாகிட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்தாருன்னா 10ஓட 11ஆக மாறிடுவார். அவருக்கு மீறினா என்ன சொல்லுவாங்க, அதாவது எத்தனை சீட் தருவாங்க ரெண்டாவது விஷயம், எவ்வளோ ஜெயிக்க முடியும். அதிமுக கூட போனார்னா அவர் மீறினா ஒரு 10 எம்எல்ஏக்கள் ஜெயிக்க முடியும். அதோடு அவருடைய கதை வந்து முடிஞ்சிடுச்சு. அவர் வந்து நான் திமுக அதிமுக மாற்றுனே சொல்லவே முடியாது. ஏன்னா அதிமுக கூட்டணிக்கு போயிட்டாவே முடிஞ்சது, அவ்வளோதான். அடுத்த எலெக்ஷனில் வந்து நான் வந்து மாற்றத்தை தரேன் அப்படி இப்படின்னு அவர் பேசினார்னா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆல்ரெடி நீங்கள் தான் போயிட்டீங்களே அவ்வளோதான் சொல்லி போயிடுவாங்க. அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் அவருக்கு வாக்களிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றம் தேவைன்னு மக்கள் நிறைய நினைக்கிறாங்க, விரும்புகிறாங்க. ரெண்டாவது, விஜய்க்கு வந்து ஒரு இந்த ரசிகர்கள் பட்டாளம் அப்படிங்கிறத தாண்டி சாதாரண காமன் மக்கள் வந்து அவருக்கு வாக்களிப்பதற்கு குறிப்பாக பெண்கள் தயாராக இருக்கிறாங்க. ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த ஒரு 18 புதிய தலைமுறை வாக்காளர்கள், அதே போல் 25 வயதுக்கு உட்பட்டவர்கள், அவங்க பெரிய அளவில் வாக்களிப்பாங்க. நான் சொல்கிற ரசிகர்கள் அல்லாமல், இது இல்லாமல் ரசிகர்களுடைய வாக்கு வங்கி அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நாம் வந்து கூட அந்த ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரியான நபர்களாக இருக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து இந்த 10 எம்எல்ஏ 15 எம்எல்ஏ 2-3 எம்பி இதெல்லாம் வந்து வேறு சின்ன சின்ன கட்சிகளுக்கு தான் சூட் ஆகும். பாமக மாதிரி, விடுதலை சிறுத்தைகள் மாதிரி, காங்கிரஸ் மாதிரி, பிஜேபி மாதிரி கட்சிகளுக்கு அது ஓகே. பட் உங்களுக்கு வந்து முதலமைச்சருடைய பீஸ், நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட், நீங்கள் வந்து அதை விட்டுட்டு கீழே இறங்காதீங்கன்னு சொல்லும்போது அதில் விஜய் கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கிறார். நம்ம வந்து தனித்து நிற்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கிறார். ஆனால் கடைசி நேரத்தில் அது எப்படினாலும் மாறலாம். இப்போ கூட்டணி கணக்குகள்லாம் மாறும்போது கடைசி நேரத்தில் எப்படினாலும் மாறலாம். அவர் கூட்டணியே சேர மாட்டார் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் வந்து ஆரம்பத்தில் சொல்லிட்டார்ல, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஏடிஎம்கே ஒரு வேளை வந்து நாங்கள் வந்து 50-50 அப்படி ஏதாவது ஒரு 40-60 அந்த மாதிரி ஏதாவது வர்றாங்கன்னா ஒரு வேளை அவர் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் வந்து அவர் அதான் சொன்ன மாதிரி திமுக கூட கூட்டணிக்கு போக மாட்டார், பிஜேபி கூட கூட்டணிக்கு போக மாட்டார். பிஜேபியோட அதிமுக இல்லைன்னா ஒரு வேளை அவர் கன்சிடர் பண்ணுவார். அதே போல் சீமான் தான் வந்து என்ன செய்கிறாருன்னா, அவர் கூட சேர மாட்டேன்னு சொல்கிறாரு. இவங்களோட சேர்ந்தாங்கனாவே கேம் வந்து ஓவர், அவ்வளோதான். பட் ஆனால் சீமான் ரொம்ப விடாப்படியாக இருக்கிறதுனால இப்போ வந்து விஜய்க்கு வந்து ஒரு நெருக்கடி தான் அது. இப்போ சீமான் விஜய் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இவங்களுக்கு எந்த நெருக்கடி இல்லை. சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்துட்டு இவங்க வந்து எலெக்ஷனுக்கு போயிடுவாங்க. பட் சீமான் வந்து தனியாக போனாதான் மாற்றங்கள் வரும். ஆமாம், ஏன்னா விஜய் வந்து தனித்து நிற்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வாக்குகளை பெருமளவு வாங்குவார். பட் அடுத்த எலெக்ஷனில் இவங்க ஐடியாலஜியாக பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் மாறுபாடாக இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்க கரெக்ட் பண்ணிவிட்டு ஒன்றா ஒரு கூட்டணியாக ஒன்று சேர்ந்து போனாங்கன்னா, ஒரு கூட்டணிக்காக ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு மாற்றம் உண்டாங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்கிறது தான் எங்களோட கருத்து. ஆமாம், ஏன்னா என்னென்னா சீமான் அவர்களுக்கு வந்து இந்த ஐடியாலஜி அதெல்லாம் கூட அவருக்கு பெரியாரை வந்து அவர் உயர்த்தி பிடிக்கிறாருங்கிறதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது.
பெரியார் உயர்த்தி பிடிப்பதனால விஜய் கூட சீமான் போக மாட்டாருங்கிறதெல்லாம் ஒரு ரீசனாக நான் பார்க்கல. என்னன்னா விஜய் உயர்த்தி சீமான் பிடிச்சவர் தானே வந்துட்டா அவரு. சீமான் வந்து எப்படி முதலமைச்சராக ஆக முடியும்? அவர் முதலமைச்சராக ஆகணும்னு தான் இவ்வளோ நாளாக 20 ஆண்டுகளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இப்போ சீமான் எவ்வளோ வாய்ப்புகளை அவருமே நழுவ விட்டுருக்கிறாரு அல்லது ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சீமான் நினச்சாலுமே 15 20 எம்எல்ஏக்களை வாங்க முடியும், 2 3 எம்பிக்கள் ஜெயிக்க முடியும், கூட்டணி வைத்து ஜெயிக்கவே முடியும். அவர் வாங்குகிற சீட்டுங்கிறது வேற. பட் அவர் நினச்சாலும் 15 20 எம்எல்ஏக்களை கூட உருவாக்கவே முடியும். அந்த அளவுக்கு சீமானுக்கு வாக்கு வங்கி நிரூபிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு பெயர் இருக்குது. அவர் கூட்டணி சேர்ந்தாருன்னா நடக்கும். பட் அவருமே அதை வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் தானே பண்ணிட்டாரு. அவருமே இந்த ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும், முதலமைச்சர் ஆகணும், அப்போ தான் நான் வந்து மாற்றத்தை ஏற்படுத்த முடியும்னு சொல்லி சீமான் விரும்புகிறாரு. அதனால் அவருமே வந்து இப்போ விஜய் கூட போயிட்டா வந்து இது திரும்பவும் 10ஓட 11 ஆயிடுவோம். அப்போ விஜய் தானே முதலமைச்சர் ஆவார், நம்ம எப்படி ஆக முடியுங்கிற ஒரு நிலையினால அவரும் போக மாட்டேங்கிறாரு. எனவே வந்து இது வந்து உண்மையாக விஜய்க்கு தான் நெருக்கடி. சீமான் அவர்கள் வாங்குற வாக்கு தான் வாங்க போகிறார் அடுத்த எலெக்ஷனில். அவர் ஜெயிக்கிறாரோ தோக்குறாரோ வாங்குற வாக்குகள் வாங்கிட கொஞ்சம் கூடுதலாக 1-2% வாங்குவார். எனவே விஜய்க்கு தான் இப்போ ஒரு பெரிய நெருக்கடி. இதை எப்படி எதிர்கொள்வார்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மக்கள் மத்தியில் செல்வாக்கு எப்படி இருக்குது விஜயோட செல்வாக்கு? அதான் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து திமுகவின் வாக்காளர்கள் அவங்க வந்து 20%. தமிழ்நாட்டில் அவ்வளோதான் 20%. அவங்க திமுகவை தவிர்த்துட்டு யாருக்கு வாக்களிக்க போகிறதில்ல. அதிமுகவின் வாக்காளர்கள் ஒரு 25%. அந்த இரட்டை இலைக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள். இரட்டை இலைக்கு வாக்கு அடிக்கக்கூடவங்க அவங்க குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு முன்னாடி கூட இருந்தாங்க, அது எல்லாமே குறைஞ்சி. அதான் முன்னாடி வந்து திமுகவுக்கு வந்து நியர்லி 30 இருக்கும், அதிமுகவுக்கு 35 இருக்கும். இப்போ வந்து இந்த எலெக்ஷன் அடுத்த எலெக்ஷன் நிச்சயமாக குறைஞ்சிரும். திமுகவுக்கு 20, அதிமுகவுக்கு 25 இதுதான் இருக்கும். சரிங்களா? இதை தவிர்த்து விட்டு மீதி இருக்கக்கூடியவர்கள் தான் பொதுமக்கள். மீதி வந்து கூட்டணிகள் டிசைட் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். அது ஒரு 10-15% கூட்டணி கட்சிகள் தான் முடிவு பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸ்க்குன்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. அவங்க காங்கிரஸ் யாரோட கூட்டணி இருக்குதோ அவங்களுக்கு தான் போடுவாங்க. பிஜேபி, பாமக, இன்னும் விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரியான கட்சிகள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த கூட்டணி வைத்தான் 15%. சரிங்களா? இப்போ மீதி இருக்கக்கூடிய வாக்குகள் தான் பொதுவான வாக்குகள். அது 45-60% வந்துருச்சு இப்போ நான் சொன்னதில். இன்னும் 40% இருக்குது பார்த்தீங்களா? இந்த 40% யார் வாங்க போகிறாங்க? அதில் 10% இவர் வாங்கிடுவார். யார்? சீமான் வாங்கிடுவார். இப்போ மீதி 30% வாக்குகள் வந்து விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து அவர் எவ்வளோ வாங்குறாரு, எலெக்ஷன் நேரத்தில் உள்ள அந்த கேம்பெயின்லாம் இருக்குது, எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்குது, அது வந்து பெரிய அளவு டிசைட் பண்ணும். திடீர்னு வந்து நாங்கள் லோன்லாம் தள்ளுபடி பண்ணுறோம், அது இதுன்னு ஏதாவது கவர்ச்சிகரமாக வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா அதில் வந்து நிறையா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்னாங்க, எல்லாம் செஞ்சுட்டாங்க, நீங்கள் வேறங்க சார். ஆமாம், இல்லை இப்போ நகைக்கடன் தள்ளுபடி இருக்குது. அதே போல் வந்து திமுகவுடைய வெற்றிக்கு வந்து நிறைய காரணங்கள் இதுதான், நலத்திட்டங்கள் தானே, திட்டங்கள் நிறைய பண்ணாங்க. இப்போ இவங்க சொன்ன வாக்குறுதியிலே நிறைய, இப்போ கடைசி எலெக்ஷனில் வந்து அவங்க கொடுத்த வாக்குறுதியில் நிறைய வந்து அவங்க நிறைவேற்றவே கிடையாது. இப்போ குறிப்பாக சொல்லணும்னா இப்போ நீட் தேர்வு வந்து நாங்கள் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே வந்து அதுக்கு எதிராக ஒரு தீர்மானம் போட்டு, இல்லை இது வந்து கொள்கை ரீதியான முடிவுகள் அது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல்லையும் டீசல்லையும் வந்து ஒரு 4 ரூபா 5 ரூபா வந்து ரெண்டுலேயுமே குறைக்கணும்னு சொன்னாங்க. கேஸுக்கு மானியம் 100 ரூபா தரேன்னாங்க. சரிங்களா? இது மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். அதான் இது எதையுமே அவங்க செயலினாலுமே அவங்களுக்கான அந்த வாக்குகள் விழுதானே போகுது. அதை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? 20%ங்கிறது அவங்களுக்கு விழுந்துடும். அவங்க எதுவுமே செயலினாலும் விழுந்துடும். அதிமுகவுக்கு அதே மாதிரி தான். இப்போ விஜய் வந்து போட்டி போகிறது அந்த 30% வாக்குகளை அவர் முழுமையாக வாங்க போகிறாரா இல்லையா? 30%ல் எவ்வளோ வாங்க போகிறாரு, வாங்கி யாரை அவர் பீட் பண்ணிவிட்டு அவர் முன்னே வர போகிறாரு அப்படிங்கிறத. இந்த 30% வாக்குகள்ங்கிறது அதுதான் விஜயினுடைய ரசிகர்கள், 15 to 25 வயது உள்ள இளைஞர்கள், அதே போல் பெண்கள் வாக்குகளில் ஒட்டுமொத்தமாக எப்படியும் ஒரு 30-40%மே விஜய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். நீங்கள் இப்போ சாதாரண கருத்து கணிப்பு நீங்கள் ஒரு பீச்சில் போய் ஒரு 10 பெண்கள்கிட்ட எடுத்திங்கனாவே அது தெரிஞ்சிடும். அதனால் அவர் 30% தான் விஜயோட போட்டி போட போகிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தெரியும் யார் எவ்வளோ ஓட்டு சதவீதம் வாங்க போகிறாங்க, யார் ஜெயிக்க போகிறாங்க, ஆட்சி கட்டில் யார் உட்கார போகிறாங்கங்கிறது மக்கள் கையில் தான் இருக்குது. எலெக்ஷன் வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த அந்த நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.